இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கணும்னா 33-34 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத விக்ரம் பிரபு என்ன செய்றாங்க, பொண்ணே கிடைக்கல. ஏன்னா அவங்க ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, இதுல சொல்றாங்க. ஒரு பொண்ணு கிடைச்சது. ஆனா பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரி அவர் மதத்துல கிடைக்கல, வேற மதத்துல கிடைக்குது. நிச்சயதார்த்தம் வைக்கிறதுக்காண்டி அவங்க பஸ் எடுத்துட்டு வெளியூர் போறாங்க. அந்த பஸ் போய் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. ரிட்டர்ன் வரும்போது அந்த ஜாதகம் சரியில்லைன்னு அது மாதிரி பார்த்தா பஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா நாளைக்கு மெக்கானிக் வந்தாதான் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்து நான் மெக்கானிக் வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா லாக்டவுன் போட்டுறாரு மோடி. டேட் அனௌன்ஸ் பண்ணாம லாக்டவுன் போடுறாங்க. அந்த பொண்ணு வீட்லயே 25 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருது விக்ரம் பிரபு அண்ட் ஃபேமிலிக்கு. அவங்களே பாத்தீங்கன்னா சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 20 பேர் 25 பேர் தங்கினா என்ன பண்ண முடியும்? எப்ப பார்த்தாலும் சோறு பருப்பானோ, சோறு பருப்பு குழம்பு, சோறு பருப்பு குழம்பு இப்படிமா வச்சு அவங்க மனசு வெறுத்துறாங்க. இந்த கல்யாணம் இதனால நடந்துச்சா நடக்கலையா? பொண்ணு என்னாச்சு? பொண்ணுக்கு விக்ரம் பிரபுக்கு லவ் வந்துச்சா வரலையா? இந்த கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா? அப்படிங்கிறத சொல்றதுதாங்க இந்த படத்தோடைய கதை.